18/7/2024 டியர் லாட்ரியோடைய ஒரு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் நண்பர்களே. டியர் லாட்ரியோடைய 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ. சரிங்களா? இன்றைய கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நேற்று பாருங்கள், 17ஆம் தேதி டியர் 1 மணி, 6 மணி, 8 மணி ஆல் போர்டு என்ன கொடுத்துருந்தோம், 7, 4, 6ன்னு கொடுத்துருந்தோம். இன்றைக்கி இதுலேயே வச்சு விளையாண்டுருக்குறாங்க. 4, 7 அருமையாக வந்திருக்குது. சரிங்களா? 6 வந்திருக்குது. சூப்பரான ஒரு அழகான ஒரு வின்னிங் வந்திருக்குது இன்றைக்கி. சரிங்களா? சப்போர்ட் நம்பர் 291லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் 291ங்கிற மாதிரி எடுக்கலை. சரிங்களா? ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 7, 4, 6, 4, 7, 6ங்கிற நம்பர் 3 நம்பருமே நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்குது. அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஆல் போர்டு 7, 4, 6 கொடுத்து 3 ஷோக்கும் சேர்த்து பாருங்கள். 1 மணிக்கு 7, 4ங்கிற நம்பர் அழகாக வந்திருக்குது. அடுத்து 6 மணிக்கு 4, 7ங்கிற நம்பர் வந்திருக்குது. அடுத்து 8 மணிக்கு பாருங்கள் 7, 6, 7ன்னு வந்திருக்குது. அதுவும் நம்ம கொடுத்துருக்குறோம். 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் அழகான ஒரு வின்னிங் வந்திருக்குது. 2 டிஜிட்டலில் நான் கொடுத்ததில் பாருங்கள் 7, 4ங்கிற நம்பர் வின்னிங் வந்திருக்குது. இதுலேயும் பாருங்கள் 4, 7 ரொட்டேட் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி போட்டிருந்தால் 4, 7ங்கிற நம்பரும் வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 7, 6ங்கிற நம்பரும் நம்மளுக்கு அருமையான வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா? 7, 6ங்கிற நம்பர் நமக்கு அருமையான வின்னிங் வந்திருக்குது. 7, 6 6, 4 கிடையாது. சரிங்களா? இது கிடையாது. 6, 4 நமக்கு வரல. 7, 4 தான் வந்திருக்குது. இங்கே 3 தான் வந்திருக்குது. 7, 6, 7 தான் வந்திருக்குது. அதனால் 7, 4 நமக்கு 7, 6 2 செட்டு அழகாக நம்ம கொடுத்ததில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பாக்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம 3 டிஜிட்டல் கொடுத்ததில் பாருங்கள், பாக்ஸில் வந்து 7, 6ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும் ராத்திரி 8 மணி ஷோவில். சரிங்களா? அதே 7, 6 இந்த 7, 6 பாஸ் ஆகிருக்கும். இந்த 7, 6ம் பாஸ் ஆகிருக்கும் பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா. சரிங்களா? அதேமாதிரி இந்த 7, 4ங்கிற நம்பர் இதுக்கு பாக்ஸ் 6 செட்டு கொடுத்துங்க. 6 செட்டில் 3 செட்டு பாக்ஸ் வின்னிங் பிசி வந்திருக்கும். ஃபுல் வின்னிங் வரல, பிசி வின்னிங் வந்திருக்கு. ஓகேங்களா? பிசி வின்னிங் பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா பிசி வின்னிங் 6, 7ங்கிற நம்பர் வந்திருக்கும். 6, 7ங்கிற நம்பர் வந்திருக்கும். இதுலேயும் 6, 7ங்கிற நம்பர் பிசிக்கு வந்திருக்கும். 1 மணியை பொறுத்த வரைக்கும் 7, 4ங்கிற நம்பர் பிசிக்கு வந்திருக்கும். சரிங்களா? 2 நம்பர் நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? நாளைக்கு உண்டான கணக்கு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 கேரளா மற்றும் டிஎர் புக்கிங் போடணும்னா உங்களுக்கு டிக்கெட் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே புக்கிங் மட்டும்தான் எடுப்பாங்க. அதனால் நம்ம தான் எடுக்கிறோம். அதனால் நம்பி போடலாம். நீங்கள் வின்னிங் அமௌண்ட்டெல்லாம் பக்கா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோலேயே பாருங்கள். நமக்கு தெரிஞ்சதை வீடியோலேயே கொடுத்துருவோம். சரிங்களா? 8610575149ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? 4 ஷோ எடுக்கிறோம். 4 ஷோவும் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில் பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு உண்டான ஆள் போட பார்த்துடலாமா? நாளைக்கு என்ன வருது நம்ம கெஸ்ஸிங்கில் 3, 5, 9ங்கிற நம்பர் கான்ஃபிடன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. 1 மணி, 6 மணி, 8 மணிக்கு. சரிங்களா? நாளைக்கு கெஸ்ஸிங்கில் எனக்கு இதுலேருந்து நாளைக்கு 2 ஷோக்கு 2 நம்பராக கண்டிப்பாக வரும். சரிங்களா? 3க்கு 8 பவர், 5க்கு 0 பவர், 9க்கு 4 பவர். சரிங்களா? இது ஒரு கெஸ்ஸிங். சரிங்களா? ஏன்னா நீங்கள் 3 போடும்போது 8 போட்டிங்கன்னா 3 வரலன்னா அந்த இடத்துல 8 வந்துடும். அதுக்காக 5 போட்டிங்கன்னா 0 சேர்த்து போட்டிங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 வர இடத்துல 0 வந்துச்சுனாலும் உங்களுக்கு வின்னிங் வரும். 9 போடுற இடத்துல 4 போடுங்க. ஏன்னா 9க்கு பவர் 4, 9 வரலன்னா 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த பவர் நம்பரை சொல்லி கொடுக்குறோம். எப்போவுமே உங்கள் கெஸ்ஸிங்கில் அப்படி இருந்துச்சுன்னா 3 ஷோவில் எந்த 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ வந்துச்சுன்னா நம்ம கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ, என்னுடைய இந்த கெஸ்ஸிங்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? நாளைக்கு ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நான் இதில் இருந்தால் எடுத்து கொடுக்குறேன். நீங்களும் இதில் கெஸ்ஸிங் பண்ணி வைக்கலாம். 3 டிஜிட்டலும் வைக்கலாம். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட்டல் இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா இதில் நீங்களும் வைக்கலாம். சரிங்களா? நான் எனக்கு இருந்ததை நான் எப்பவும் கொடுக்குற மாதிரி 9 செட்டு கொடுத்துருக்குறேன் ஆல் போர்டுக்கு. சரிங்களா? ஏபிபிசி ஏசி எதில் வேணாலும் வரலாம். 35, 59, 93, 80, 04, 48, 85, 54, 43ங்கிற 9 செட்டு கொடுத்துருக்குறேன். இதில் இருந்து நாளைக்கு கண்டிப்பாக எல்லா செட்டு வருமானா வராது. 2 செட்டு அல்லது 3 செட்டு கண்டிப்பாக வரும். அது எந்த ஷோவில் 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ எது வேணாலும் அடிப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 2 செட்டுனாலும் ஃபாலோ பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஆனால் எந்த செட்டு எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். ஒரு செட்டு 35ன்னு எடுத்திங்கன்னா 53 கண்டிப்பாக வைக்கணும். 59 எடுத்திங்கன்னா 95 எடுக்கணும்.
சரிங்களா. 93 எடுத்தீங்கன்னா 39 எடுக்கணும். அதே மாதிரி தான் கீழே இருக்கிற நம்பர்களுக்கு. சரிங்களா. கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க, ஆள் கொடுக்க வைங்க, அப்போ தான் ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா. அதேமாதிரி 3 டிஜிட்டல் பொறுத்தவரை எல்லாமே நம்ம பாக்ஸ் தான் சொல்லிக் கொடுப்போம். எப்போவுமே 389 804 809 384 850 945ங்கிற நம்பர் ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது வந்துச்சுன்னா பாக்ஸாக போடுங்க. சரிங்களா. இல்லை மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு தான். சரிங்களா. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும்தான் எடுத்து விளையாடுங்க. சரிங்களா. நான் கொடுத்தங்கிறதும் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். நீங்களும் கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கோங்க. சரிங்களா. எப்போவுமே நீங்களும் கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுக்கணும். அப்போ தான் ஒரு அருமையான வின்னிங் வரும். ஏன்னா நான் ஒருத்தனால முடியாது. 100 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 10 பேருனா வின்னிங் வாங்கணும். அந்த ஒரு இதில் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா. முழுசாக என்னையை மட்டும் நம்பி நீங்கள் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் கெஸ்ஸிங் பார்த்து எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா. அதே மாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணோன்னே நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. சரிங்களா. நன்றி, வணக்கம்.